ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமூர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி நேர்களே, உங்களுக்கு ராசிநாதன் குரு 7ல் அமர்ந்திருப்பது வெகு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள். ராசியை பார்ப்பது நல்ல பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும். நிறையா பேர்த்துக்கு கடன் கப்போடு இருக்க இந்த ஏடச்சனி காலகட்டங்களில் அப்படிங்கிறவங்களுக்கு புறாமே கடன் அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதே இது உங்களுக்கு 5-12 கூடிய செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சமற்று இருப்பது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். பொருளாதார உயர்வு, அதாவது நிறைய பேர் இடமாற்றமாகி வேலை பார்க்கக்கூடியது, வெளியூர் சென்று வேலை பார்க்கக்கூடியது அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். அரசு துறையில் இருப்பவர்களாமே இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதம் 2 கூடிய செவ்வாய் மாசி 10க்கு மேல் 3ஆம் இடத்தில் மாறு குரு பார்வை ஏற்படுவது, செவ்வாய் சனியோடு சேர்க்கப்படுவது, கட்டட சம்மந்தப்பட்ட துறைகளில் முன்னேற்றங்களும், அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, ராகு சம்மந்தப்பட்ட கெமிக்கல் துறையில் முன்னேற்றங்களையும், பொருளாதார வயலும், மரம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுமே நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே இது இந்த மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் 6 சனி பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு மாறுவது உடல் ஆரோக்கியத்திலையும் வண்டி வாகன போக்குவரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி நேயர்கள் புறாமே வயதானவர்கள், இந்த தனுசு ராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம். அதேமாதிரி தாயார் தந்தை இருப்பவர்கள் புறாமே தாய் தந்தையர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அது இதாக விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு. இது மாற்றங்கள் ஒரு 2-3 மாதங்கள் வரை உங்களுக்கு, அதாவது மார்ச்சில் ஆரம்பித்து மே மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். அதற்கு பிறகு உங்களுக்கு குரு பயிற்சியாகி குரு அவர் பார்வை விலகும்போது சற்று அந்த அர்த்தாற்றம சனியுடைய தாக்கம் குறையும் உங்களுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பழையபடி அந்த பயிற்சியானது கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது, கிரகநிலை இருக்கும்போது, சனியுடைய ஆதிக்கம் இருக்கும்போது ஃபைனான்ஸ் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஆடம்பர பொருளை கவனமாக வச்சுக்கணும். மெயினாக போக்குவரத்தில் கவனம் தேவை. வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுவது குரு பார்வை ஏற்பட்டாலும் இந்த எலக்ட்ரானிக்கல் ஃபயர் ஒர்க் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாமே கொஞ்சம் வேலையில் சற்று கவனமாக இருக்கணும். பொருளாதார வரவு முன்னேற்றங்களை ஏற்படுத்தினாலும் சற்று கவனம் தேவை. பிள்ளைகளுக்கு இந்த செவ்வாய் சனியோட சேரும்போது சுப விரை, அதாவது விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. அதே 3ல் சனி இருப்பது, இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு சம்மந்தப்படுவது சகோதரன் சகோதரி வழிகள் பல சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசி நேயர்கள் புறாமே வெளியூருக்கு வேலைக்கு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு சென்று வேலை பாருங்கள், நல்ல சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். நல்ல வேலை கிடைக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது. படித்து விட்டு ஆண் பெண் இருவருக்கும் வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். இந்த தனுசு ராசி நேயர்கள் பூராமே சற்று கவனமுடன் செயல்பட்டால் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமையும் உங்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 9 to 10 விநாயகப் பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு பச்சரிசி மாவு, சர்க்கரை, அவல் இந்த 3ம் கலந்து வைத்து சாமி கும்பிடுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமூர் குமரன். நன்றி, வணக்கம்.